Good afternoon, children. How are you all? I hope you all are fine. Did you obey your parents? I will ask your parents. I hope all of you obeyed. I came to know that some of the children don't do your homework, don't write your classwork. Are you sending your homework every day in WhatsApp? Do that, okay? சில பிள்ளைலாம் படிக்க உட்கார மாட்டேங்கிங்களாம். உங்கள் அம்மா அப்பா தான் பக்கத்தில் உட்காந்து என்ன செய்யணுமா, உங்கள் வீடியோ பார்த்துட்டே இருக்கிறாங்களாம். உங்களை உட்காரடே பாருடேன்னு சொல்லி இப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் என்ன செய்ய, எனக்கு பேர்லாம் தெரியும். ஷாலோம், சேதுவன், இன்னும் இப்படி நிறைய பேர் இருக்கிறீங்க. ஜெஸ்ஸி, ஜெர்சன். உங்களை என்ன செய்வேன் பிறகு ஸ்கூலுக்கு வரும்போது என்ன செய்யணும்? உங்களெல்லாம் சொல்லுங்க. வாட் ஷுட் ஐ டூ? பனிஷ்மெண்ட், அப்படி தானே? என்ன பனிஷ்மெண்ட்? அது அன்னைக்கு தான் தெரியும். சரியாம்மா? ஸோ நீங்கள் எல்லோரும் நல்ல பிள்ளைகள். யூ ஆர் ஆல் குட் சில்ட்ரன். ஸோ வாட் யூ வில் டூ? நீங்கள் என்ன செய்யணும்? நல்லா உட்காந்து பார்க்கணும். எல்லோரும் என்ஜாய் பண்ணீங்க, அப்படி தானே? பாட்டெல்லாம் நிறைய பேருக்கு ஃபோனட்டிக் சாங் நல்லாவே தெரியுது. வெரி குட். நல்லா படிங்க, ஃபோனட்டிக் சாங்ஸ் படிங்க. நம்ம வாசிக்கும்போது இப்போ இதில் என்ன எழுதிருக்கு? மை 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் எப்படி வாசிப்பீங்க? எம் சேஸ் ம, வை சேஸ் ய, ம ய மை, ம ம மை, ஃப இ வ ஏ 5. புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்படி பிரேக் பண்ணி வாசித்தோன்னா நல்லா வரும். அதுக்கு தான் ஃபோனட்டிக் வேர்ட்ஸ். ஓகே ஓகே சில்ட்ரன், டுடே we are going to see about our body. We are going to see about parts of our body. How many parts of a body do we have? We have many parts of the body. சரியா? சில பார்ட்ஸ் வந்து வெளியே தெரியும், சில பார்ட்ஸ் வந்து தெரியாது. அதுதானே? என்னதுன்னா வெளியே தெரியும்? we can see eyes, hair, nose, head, mouth, teeth, tongue, lips, eyebrow, eyelids, hands, fingers, stomach, neck, chest, then thighs, legs, toes. All these things we can see. And what are the parts that we cannot see? They are in small intestine, big intestine, kidney, heart, liver. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் we cannot see, அப்படி தானே? ஓகே. But today we are going to learn about the parts that those are we are going to learn about the parts which gives us sense. சரியா? இன்னைக்கு எந்த பார்ட்ஸ், அவயங்கள், எந்த பார்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோன்னா, அந்த பார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன தருமா? உணர்வுகள். சென்ஸ் மீன்ஸ் உணர்வு. சென்ஸ் என்னது? உணர்வு. நம்மளுக்கு உணர்வு தருகிற பார்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பார்ட்ஸ் எல்லாம் we can see outside. சரியா? இதை பார்க்கலாம். அப்போ எந்த பார்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் எந்த பார்ட்ஸு? 5 சென்ஸ் ஆர்கன்ஸ்னால் என்னது? எந்த பார்ட்ஸ் தான் நம்மளுக்கு சென்ஸ் கொடுக்கும்? Shall we see that? Okay. My eyes can see the big bright sun. My eyes can see the big bright sun. Okay. புக் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டீங்களா? புக் எந்த பேஜ் நம்பர் தெரியுமா எல்லாருக்கும்? ஸ்லைடில் இருக்கிறதுனால ஸ்லைடே பார்க்கிங்களோ? புக்கையும் திறந்து வச்சுக்கணும். கிளாஸ் ஒர்க் நோட், ஹோம்ஒர்க் நோட் அதையும் பக்கத்தில் திறந்து வச்சுக்கணும். சரியாம்மா? ஓகே. புக்கு பேஜ் நம்பர் 19, 19. அது ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டிங்களா? ஓகே. மை ஐஸ் கேன் see the big bright sun. ஐஸ் எங்க இருக்கு? வேர் இஸ் யூ ஐஸ்? வேர் இஸ் யூ ஐ? ஆல் ஆஃப் யூ கம் ஆன், கீப் யுவர் ஃபிங்கர் ஆன் யூர் ஐஸ். ஆல் ஆஃப் யூ, டிட் யூ கீப்? வெரி குட், வெரி குட், வெரி குட். Keep your eyes on your, keep your fingers on your eyes. Now say all of you, my eyes can see the big
bright sun. When you say big bright sun, make a circle with your hand, a big circle. கையை வச்சே எப்படி ஒரு வட்டம் போடுங்க பார்ப்போம். சும்மா இப்படி மேலே. My eyes can see the big bright sun. அப்படி. Okay, this is the action. Say all of you. My eyes can see the big bright sun. பார்க்க முடியுதா? Did you see the bright sun? Okay, when you go out, you look up to the sky. வெளியே போய் வானத்தை எட்டி பாருங்க. You can see the sun. Can you see the sun over there? கண்ணு கூசும் அப்படிதானே? You cannot see. கண்ணு கூசும். ஏன்? Because sun is very bright. Brightனா என்னது? பிரகாசமா இருக்கும். Brightனா பிரகாசமா இருக்கும். அதனால கண்ணை என்ன செய்யும்? கூசும். பார்க்கவே முடியாது அப்படிதானே? ஆனால் அந்த கூசுறது, அந்த பிரகாசத்தை கண்ணு பார்க்குதுல்ல, அதுதான் சன். அதுதான் என்னதுமா? That is sun. Okay. So, what is your first sense organ? Eye. What is your first sense organ? That is your eyes. How many eyes do we have? 4 eyes. We have 4 eyes. Yes or no, children? Nova. Hey. Who said no? We have 4 eyes. No? Then 1 eye. We have only 1 eye. No? 2 eyes. I can hear you shouting. ரொம்ப கத்தாதீங்க. We have 2 eyes. How many eyes do we have? 2 eyes. So we see with our 2 eyes. What all do we see? The big bright sun. We see our mummy. We see our daddy. We see our brother, sister. Can you see me? Can you see me? You cannot see me. Ayyo, where is your eye then? Look at me. Look at me. Can you see me now? See, நல்லா பாரு. ஃபோனை நல்லா உத்து பாரு. அங்கே தான் இருக்கு பாரு. அங்கே சென்டரில் பாரு. சென்டர் இருக்கேனா? No. Hey, you cannot see me. Yes, because நான் உன் பக்கத்தில் இல்லை. You cannot see me. பக்கத்தில் இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்? பார்க்கலாம். Yes or no, children? Okay, so we see with our eyes. So that is our first sense organ. Now what is the next one? My nose can smell the hot sweet buns. So what is the next sense organ? Next one is nose. What can we do with our nose? We can smell with our nose. மூக்கு வச்சு என்ன செய்வோம்? மோந்து பார்ப்போம். தானே அப்படியே மணத்து பார்ப்போம். மூக்கு வச்சு மணக்க தான் செய்யுமா? நாரவும் செய்யும். Isn't it? மூக்கு வச்சு நம்ம மணக்க மட்டும் முடியாது. மனம் எப்படிலாம் மணக்கலாம்? நல்ல மனமும் உண்டு, கெட்ட மனமும் உண்டு. ஸோ கெட்ட மனம்னது நாரும், நல்ல மனம் மணக்கும். பிரியாணி வாசனை வந்தால் மணக்குமா நாருமா? Will it give you fragrance or will it give you smell? It will give fragrance, good smell. அப்படிதானே? good smell என்னது? fragrance. பூலாம் என்னது? fragrance. And dustbin, will it give you fragrance or will it smell? smell, bad smell. smell அப்படின்னா நாற்றம். சரியா? bad smell, good smell. Okay, now என்னது? My nose can smell the hot sweet buns. Bakery, have you gone to the bakery or any one of you? Bakery பக்கம் போயிருக்கீங்களா? Or do you have oven at your home? வீட்டில் oven இருக்குதா? Do your mother prepare bread or bun or cakes or anything at your home? At that time, do you smell? We get a good smell of buns, cake மனம், bun, bread மனம்லாம் எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? அது வேகும்போது
பார்த்து ஸ்மெல் பண்ணியிருக்கீங்களா? எப்போவாது சுடும்போது அவங்க செய்யும்போது ஸ்மெல் பார்த்துருக்கீங்களா? பேக்கரி போய் ஸ்மெல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை வீட்டில் அவனில் அம்மா என்னைக்கே செய்யும்போது ஸ்மெல் பார்த்துருக்கீங்க? எவ்வளோ அழகாக இருக்கும். இட் வில் பி வெரி டேஸ்டி தானே. வென் யூ ஸ்மெல் யூ வில் ஃபீல் லைக் ஈட்டிங் த பன். அப்படியே சுட சுட வெறும் பன்னாவே சாப்பிட்டுலான்னு தோணும். எஸ் ஆர் நோ? ஸோ அவர் nose helps us to smell. Smell what? Now it is smelling hot sweet bun. What all does our nose smell? As I told you, it smells good smell as well as bad smell. So what was our first sense organ? Eyes, then nose, and then we have my ears can hear the big loud drum. Okay, now what is the next sense organ? It is our ear. So first one eye, second one nose, third one ear. We have seen three sense organs. Okay, three sense organs patachi. So what is the third one? Ear. What do we do with our ears? We hear. With our ears we hear. Okay, so what do we hear with our ear? Big loud drum. கொட்டு அடிக்கும்போது எப்பா செவிலாம் அடைக்கும்ல. எஸ் ஆர் நோ? we hear it with our ears. What all do we hear with our ears? We hear mummy calling, ஷாலோம் படி உட்காந்து, டிவி பார்க்காத, என்ன ஒரே சோட்டா பீம், உட்காந்து படி சொல்வாங்களா இல்லையா? சொல்வாங்க இல்லையா? ஸோ நம்ம என்ன செய்யணும்? நல்லா படிக்கணும். அந்த காது கேட்கும்போது சென்ஸ் ஆர்கன்ஸ் தான் என்னது சொன்னேன்? இட் இஸ் உணர்வுகள். ஸோ உணர்வுனா என்னது? ஒன்று இப்போ நுள்ளுறாங்க, உங்களை யாராவது நுள்ளுறாங்க இல்லை அடிக்கிறாங்கன்னா, நுள்ளுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருப்பீங்களோ? அடிக்காங்கன்ட்டு அப்படியே அடிக்க கொடுத்துட்டே இருப்பீங்களோ? will you do that? என்ன செய்வீங்க? நுள்ளியாச்சுன்னா எந்திரிச்சு திருப்பி ஒரு மிதிக்கி இல்லைன்னா ஒரு நுள்ளாமல் விடுவீங்களா? இல்லைல்ல. நீ எப்படி நுள்ளுன நானும் நுள்ளுவேன், இல்லைன்னா அடிப்பன்ட்டு அடித்து மிதித்து சண்டை போட்டு தவிர்த்துட்டு வந்துடுவியா? அப்படி தானே. ஸோ அதான் சென்ஸ். நம்மளுக்கு ஒன்று நடக்கும்போது அதுக்கு ரியாக்ஷன், அதுக்கு பதில் கொடுக்க தான் சென்ஸ். அப்போ கண்ணால் ஒன்று பார்த்தோன்னா கீழே ஒரு பொருள் இருக்குது சரியா? அப்போ என்ன செய்யணும்? அது கீழே விழுந்துட்டு ஏற்கனவே விழுந்து இருக்கும், இல்லை நீங்கள் ஏதாவது எடுக்கும்போது விழும், இல்லை நீங்கள் அந்த இடத்துக்கு போகும்போது விழுந்திருக்கும். ஸோ அது பார்த்தாச்சு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதை எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். வைக்க வேண்டிய இடத்துல உங்களால் வைக்க தெரியலை இல்லை முடியலைன்னா யார்கிட்ட கொண்டு கொடுக்கணும்? அப்பா அம்மாட்ட கொண்டு கொடுத்து வைக்க சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நோஸ். வாட் இஸ் நோஸ்? நோஸ் ஸ்மெல்ஸ். ஓகே, அப்போ மணக்கும்போது இப்போ ஒரு பேட் ஸ்மெல் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்ன பேட் ஸ்மெல், அது எங்கேருந்து வருது பார்த்து அதை க்ளீன் பண்ணணும். குட் ஸ்மெல் அப்படின்னா என்ஜாய் பண்ணணும், அதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணும். தேர்ட் இஸ் இயர். அப்போ இயர்ஸ் நம்மளுக்கு காதில் எது கேட்குதோ, அம்மா சொல்கிறது கேட்டுச்சுன்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ரெஸ்பான்ஸ் என்னது? அதுக்கு உடனே பதில் செய்யணும். அம்மா சொல்கிறாங்க டிவி பார்க்காத அப்படின்னா பார்க்கக்கூடாது. அப்படி சொல்லிகிட்டே இருக்குன்னு பார்த்துட்டே இருக்குன்னு அப்போ உனக்கு உணர்வே இல்லை, உணர்வத்தவன்ட்டு அர்த்தம். அப்போ யார் நுள்ளுனாலும் திரும்ப அடிக்கக்கூடாது, யார் அடித்தாலும் திரும்ப சண்டை போடக்கூடாது. சரிதானா? யார் எது பேசினாலும் திரும்ப பேசக்கூடாது. அப்படி நீ பேசின சண்டை போட்டு அடிச்சேன்னா அம்மா அப்பா சொல்கிறது, பெரியவங்க சொல்கிறது, யார் சொன்னாலும் அதுக்கு என்ன செய்யணும்? யூ மஸ்ட் ஒபே. கீழ்ப்படியணும். யூ மஸ்ட் ஒபே. கீழ்ப்படியணும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? யூ மஸ்ட் ஒபே. இஃப் யூ ஹேவ் இயர், உனக்கு காது இருக்குன்னா யூ மஸ்ட் ஒபே. Okay, we can hear mother calling us, we can hear father giving us advice, அப்பா நம்மளுக்கு நல்ல புத்திமதி சொல்றது கேட்கும். We can hear ma'am saying study, do your homework, write your class work, listen to your lesson. ma'am என்ன சொல்றாங்க? பாடத்தை கவனி, படி, எழுது, homework செய்ய சொல்றாங்க. இதெல்லாம் we can hear with our ears. Okay, now what is the next one?
My tongue can taste all things yum. So, what is the fourth sense organ? That is my tongue. That is tongue. First one, eyes, nose, ears, and the fourth one is tongue. So, my tongue can taste all things yum. Yum is ருசியா ருசியா, that is yum. Okay, so நீங்கள் சாப்பிடும்போது ஐஸ்கிரீம், how will you come to know whether ice cream is sweet or sour? ஐஸ்கிரீம் இனிக்குதா புளிக்குதான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? You will come to know with your taste. அப்படிதானே? டேஸ்ட் எதை வச்சு டேஸ்ட் பார்ப்போம்? We taste it with our tongue. நாக்கை வச்சு தான் டேஸ்ட்டை பார்ப்போம். Yes or no? We taste it with our tongue. We taste all our foods with our tongue. ஒரு பழம் இருக்குது, அந்த பழம் இனிக்குதா புளிக்குதா கசக்குதான்னு எப்படி தெரியும்? நம்ம வாயில் வச்சதும் தெரியும். வாயில் வச்சதும் தெரியுமா, பல்லில் வச்சது தெரியுமா, நாக்கில் வச்சதும் தெரியுமா? When will you know? When you place it on your tongue or lips or mouth or teeth. When will you come to know? When you place it on your tongue. நாக்கில் வச்சதும் டேஸ்ட் நம்மளுக்கு தெரியும். இந்த பிரியாணி டேஸ்டியாக இருக்குது, அன்னைக்கு வச்ச பிரியாணி நல்லாவே இல்லை, தெரியுதா இல்லையா? We can taste our cake, our ice creams, chocolates, biryanis. Yes or no, children? Juice. Okay, so our tongue helps us to taste. அதே நேரத்தில் டங் என்ன செய்யும் தெரியுமா? பொய்யும் பேசும். How many of you speak lie? எத்தனை பேர் பொய் பேசுவீங்க வீட்டில்? அம்மாவுக்கு பொய், அப்பாட்ட பொய், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பொய், ஏமாத்துறது பெரிய பெரிய கதையே, நான் அப்படி நான் இப்படின்னு டூப்லாம் ஓடுறது யாரெல்லாம்? How many of you are there? You must not do that. Okay, children? டங் எதுக்காக? நாக்கு எதுக்காக? குட் திங்ஸை டேஸ்ட் பண்ணதுக்காக, உண்மை பேசுறதுக்காக. பொய் பேசுறதுக்கு நாக்கு இல்லவே இல்லை. சரியா? நாக்கு பொய் பேசுறதுக்கே இல்லை. நாக்கு உண்மை தான் பேசணும். நீங்கள் உண்மை பேசுனீங்கன்னா எல்லாருக்கும் உங்கள் டங் ஸ்வீட்டாக தெரியும். எப்படி ஸ்வீட்டாக தெரியும்? உங்கள் டங் டேஸ்ட் பண்ணுவாங்களா? இல்லை. அவங்க எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? ஷாலோம்கிட்ட பேசினா உண்மையை தான் பேசுவான், அவனை நம்பலாம், அவன்கிட்ட எதுனாலும் சொல்லலாம், அவன்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கலாம். பொய் சொன்னீங்கன்னா யாரும் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டாங்க. If you say lie, no one will be your friend. பொய் பேசினா யாரும் என்ன இருக்க மாட்டாங்க? ஃப்ரெண்டாகவே இருக்க மாட்டாங்க. No one will be your friend. If you talk truth, you will have many friends. சரிதானா? நம்ம நல்லதை தானே எடுப்போம், கெட்டது எடுப்போமா? இல்லை. ஸோ நீ உண்மை பேசினா you will have many good friends. நீ பொய் பேசினா you will have many bad friends. உனக்கு எப்படி ஃப்ரெண்ட் வேணும்? குட் ஃப்ரெண்ட் வேணுமா, பேட் ஃப்ரெண்ட் வேணுமா? நீ வேப்ப இலையை சாப்பிட்டீங்கன்னா உன் நாக்கு கசந்து தான் இருக்கும். நீ மிளகா சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நேரம் வர உன் நாக்கு உரைச்சிட்டே தான் இருக்கும். நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நேரம் வர இனிச்சிட்டு இருக்கும். நீ சாக்லேட் சாப்பிட்டீங்கனாலும் இனிச்சிட்டே இருக்கும். ஸோ நீ பொய் பேசினியா பொய் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க, நீ உண்மை பேசினீன்னா உண்மை ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ நீங்களே டிசைட் பண்ணுங்கள். யூ டிசைட், do you want good friend or bad friend? If you want good friend, taste sweet and speak truth. நல்லதை சாப்பிட்டு நல்ல ருசி பாருங்க. அதே நேரத்தில் நாக்கை வேற எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? உண்மை பேசுறதுக்கு. உண்மை பேசுங்க. ஓகே, ஸோ we have tongue to taste all things yum. yumனா டேஸ்டி. பொய் பேசுங்க, அது டேஸ்டாக இருக்குமா? உண்மை பேசினா தான் டேஸ்டாக இருக்கும். ஓகே சில்ட்ரன்? ஓகே. My hands can feel the sand. What fun! Now, what is sand, children? Can you see the picture of sand over here? This is called sand. Sand means manal. Okay, it is manal. We find manal in the seashore. கடல் கரையில் கிடைக்கல மணல். Okay. Now,
The fifth sense organ is hand. What is the fifth sense organ? That is our hands. Now we have hands. How many hands do we have? We have 2 hands, isn't it? Okay. Each hand has how many fingers? 5 fingers. So total we have 10 fingers. If I beat you, will you feel in your hand? Yes, you can feel. If you lift your bag, can you feel the weight in your hand? You can feel. அப்படிதானே ஒரு பேக்கை தூக்கினா அதில் உள்ள கனம் வெயிட் நம்மளுக்கு தெரியும் அப்படிதானே. So we can feel with our hand. Likewise, அதே போல we can feel the sand. How is the sand? Sand is soft, isn't it? மணல் எப்படி இருக்கு? சாஃப்டா இருக்கும். நம்ம ஃபீல் பண்றோம்ல மணல் சாஃப்டா இருக்குது ஃபீல் பண்றோமா இல்லையா? சாஃப்டா இருக்குமா இருக்காதா? எப்படி இருக்கும்? There are different types of sand. சில sand வந்து சாஃப்டா இருக்கும், சிலது வந்து ஹார்டா குத்திட்டு இருக்கும். Yes or no? So we can feel the sand. What fun! How many of you enjoy playing in the sand? மணல்ல விளையாடுறது யாருக்கெல்லாம் பிடிக்கும்? யாரெல்லாம் அப்படி விளையாடி இருக்கீங்க, என்ஜாய் பண்ணியிருக்கீங்க? Come on, tell me. How many of you are there? We all enjoy playing in the sand. மணல்ல கையை உள்ள விட்டு மணல் அதுக்கு மேலே போட்டு அழகா கோபுரமா கெட்டி விளையாடுவோம். ஈர மணல்ல விளையாடுவோம், காஞ்ச மணல்ல விளையாடுவோம். Don't we? We build houses and all and we play in the sand. So we feel the sand. What else can you feel? You can feel when you hold a pencil. You can feel you're holding something. ஏதோ நம்ம தொடுற மாதிரி ஃபீல் ஆகும். சூடான பாத்திரம் இருந்துச்சுன்னா you can feel hot. அப்படிதானே? சூடான பாத்திரத்தை தொட்டா சூடு உணர்வோம். ஐஸ் கியூப்ஸ், ஐஸ் கட்டியை தொட்டா குளிர்ச்சி உணர்வோம். Isn't it? We feel with our hands. So hand is to feel and work. உணர்வதுக்கும் வேலை பார்க்கிறதுக்கும் தான் hand. Hand is not to beat others. அடுத்தவங்களை அடிக்கிறதுக்கோ to pinch others, நுள்ளுறதுக்கோ இல்லை. Hand is not for beating and pinching. You must not beat anyone. You must not pinch anyone with your hands. If you are a good child, you will not beat, you will not pinch, you will not push. Okay? We have hands to feel and work. Okay. Now children, let's see the 5 sense organs once again. Okay. Love your senses, everyone. Now what everyone must do? We must love our senses. நம்மளுடைய உணர்வுகளை நம்ம ரொம்ப நேசிக்கணுமா? எந்த உணர்வுகளை? நம்ம காதால கேட்கறது, கண்ணால பார்க்கிறது, மூக்கால மணக்கிறது, நாக்கால ருசிக்கிறதும், கையால உணர்கிறதும். To see with our eyes, to hear with our ears, to smell with our nose, to taste with our tongue and to feel with our hands. We must love them. So when you love them, when you love tasting, when you love seeing, when you love hearing, when you love smelling and when you love the touch, you will not use your sense organs for wrong thing. தவறான காரியத்துக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், அதை யூஸ் பண்ணவே மாட்டோம். Okay, we will never use our sense organs to do wrong things. தவறான காரியத்துக்காக அதை யூஸ் பண்ணவே கூடாது. நீ உண்மையிலே like if you love your mother, will you beat your mother? No, you will not beat. If you love your sense organs, you will not use it for the wrong things. உன் சென்ஸ் ஆர்கன்ஸை நேசித்தா நீ அது தவறான காரியத்துக்கு உபயோகமே படுத்த மாட்ட. So we must love our sense organs. Always keep it clean and neat. Always keep your sense organs clean and neat. Okay children? Okay. Now
Let us see what do we have for a classwork. All of you take out your classwork. Now, as we remove a classwork note, shall we sing a phonetic song? Okay, let's start. A for apple, A says A. B for ball, B says B. C for cat, C says ca. D for dog, D says D. E for elephant, E says A. F for fish, F says fur. G for gun, G says G. H for horse, H says her. I for India, I says E. J for jug, J says J. K for kite, K says K. L for lion, L says L. Now let's see the next four letters. They are M, N, O, P. Okay. M for monkey, M says ma. N for nest, N says na. O for orange, O says o. P for parrot, P says p. Again, M for monkey, M says ma. N for nest, N says na. O for orange, O says o. P for parrot, P says p. Let's sing once again from ABC. Before that, M says ma, N says na, O says o, P says p. Ma, na, o, p. Okay. So, A for apple, A says A. B for ball, B says B. C for cat, C says ca. D for dog, D says D. E for elephant, E says A. G for gun, G says G. H for horse, H says her. I for India, I says E. J for jug, J says J. K for kite, K says K. L for lion, L says L. M for monkey, M says ma. N for nest, N says na. O for orange, O says o. P for parrot, P says p. Okay, it is a, b, ca, da. A. F, g, h, e. J, k, l. H, j, k, l. Okay. M, N, O, P. Once again, A, B, C, D. I am going to say A, B, C, D in phonetic sound. It is A, B, C, D. A, F, G, H. E, J, K, L. M, N, O, P. Okay, this is the phonetic sound. Now children, in your classwork note,
write today's date and you have to copy from page number 20. Okay, yeah. Now listen, page number 20 la enna irukku? Rahul and Sheena love to play football. They use their, what picture is given here? Leg. So they use their leg to dash after the ball. So what do you do with your leg to the ball? What do we do? We run after the ball. பந்துக்கு பின்னால என்ன செய்வோம்? ஓடுவோம். Yes, we run. So write there run in your book, in your English book, page number 20. Write there run. Write exactly on the lines. Okay, start from the red line. Right, put standing line from first red line to the second blue line. Then put a curve line from red line to first blue line, and then slanting line from blue line to second blue line. Then small letters from second blue line to the third blue line, you have to write UN, run. Run, okay. Now next one, with their leg, okay, with their toes or fingers, they can dash the ball. They can kick the ball. K-I-C-K, kick the ball. They can kick the ball. K-I-C-K, kick. Third one, with the help of their hands, they can dash the ball. What can they do with their hands? Hand வச்சு என்ன செய்யலாம்? ball hold, H-O-L-D, hold. Hold என்னது? பிடிக்கிறது. Hold means பிடிக்கிறது. Okay. H-O-L-D, hold. Now the fourth one, with their eyes, they can dash the ball. What can we do with our eyes? See, S-E-E, see. With their eyes, they can see the ball. S-E-E-C. The next one, with their ears, they can dash the whistle. What can we do with our ear? Hear. So H-E-A-R, hear, right? H-E-A-R, hear. Once again, I will repeat the answers for you little children. First answer is run. R-U-N, run. Second is kick. K-I-C-K. Third, hold. H-O-L-D, hold. Fourth, see. S-E-E-C. Fifth one, hear. H-E-A-R, hear. Okay, I hope you have finished your classwork. So this is your classwork that you have done. You have to learn this as fill in the blanks. இதை fill in the blanks போல படிக்கணும். சரியாம்மா? ஓகே, கொஸ்டினாவும் கேட்பேன். எப்படி கேட்பேன்?
What did Rahul and Sheena use to run after the ball? What did Rahul and Sheena used to run after the ball? அப்படினா என்ன யூஸ் பண்ணாங்க? பாலுக்கு பின்னாடி ஓடுறதுக்கு என்ன யூஸ் பண்ணாங்க? What did they use? They used leg. Or why did Rahul and Sheena used leg for to run after the ball? So இது நான் கிளாஸ் ஒர்க்கில் அப்புறம் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சராக தருவேன், நீங்கள் அப்போ அதை படிக்கலாம். ஓகேம்மா? ஸோ இப்போதைக்கு திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இது என்னது? ஒன்லி ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இதை ஃபில் இன் த பிளாங்க்ஸாகவே படிக்கணும். Rahul and Sheena used their leg to run after the football. With their legs they can kick the ball. With the help of their hands they can hold the ball. With their eyes they can see the ball. With their ears they can hear the whistle. Now take out your homework note. Now your homework is to study all your class works. ரொம்ப ஈஸி ஹோம்ஒர்க் தான் உங்களுக்கு. என்ன ஹோம்ஒர்க்கு? எல்லா கிளாஸ் ஒர்க்கையும் என்ன செய்யணும்? நல்லா படிக்கணும். சரிதானா? புக்லையும் எழுதியிருக்க கிளாஸ் ஒர்க்கை என்ன செய்யணும்? படிக்கணும். நல்லா படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இப்போ வரும், ஒரு 2 வாரத்தில் எப்படியும் எக்ஸாம் வரும். அதில் நீங்கள் என்ன செய்யலாம்? பாஸ் ஆயிடலாம். இந்த போயம் எல்லாம் என்ன செய்யணும்? யூ ஹாவ் டு லேர்ன் வாட் போயம் about your 5 sense organs and about the shapes. Dash oval is my name. Ola. Do you understand? அந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்தாலுமே நம்ம என்ன செய்யலாம்? எழுதலாம். ஃபுட் ஹேபிட்ஸ். ஃபுட் ஹேபிட்ஸும் என்ன செய்யணும்? அப்படி தான் படிக்கணும். Breakfast comes from the dash farm. Milk comes from dash cows. Breakfast comes from dash and dash pasture and coop. இல்லையா? ஸோ நீங்கள் அந்த போய்ட்ரியும் என்ன செய்யணும்? ஒருக்கா நல்லா படிக்கணும். இதெல்லாம் நல்லா படிங்க. அப்புறமா A to Z, கேபிட்டல் A, ஸ்மால் a, கேபிட்டல் ABCD and small ABCD சேர்ந்து one time homework note you have to write. Now children, all of you take out your book to page number 15. 15. Have you removed? Come on, let's read together. Ola oval is my name. The circle and I are not the same. The circle is round as can be. I am like an egg, as you can see. Holly Heart is my name. Do you want to be my friend? I am broad at the top and pointed at the end. Now take out your book to page number 1717. Come on, read it. Breakfast comes from the farm. It comes from pasture and coop. Milk from cows, eggs from hens are part of this group. I eat my egg, cooked soft or hard, scrambled, poached or steamed,
From milk I get my yummy cheese, my yogurt and ice cream. Okay. Now page number 19. My five senses. My eyes can see the big bright sun. My nose can smell the hot sweet buns. My ears can hear the big loud drum. My tongue can taste all things yum. My hands can feel the sand. What fun! Love your senses, everyone. Now page number 18. This is my breakfast. I eat egg and drink milk in the morning. Egg come from hen. Milk comes from cow. I like to have jam with bread. I also eat chapati with butter. Chapati and butter come from plant. Fruits and vegetables also come from plant. Good food will make me strong. Now page number 20. Rahul and Sheena love to play football. They use their leg to run after the ball. With their leg, they can kick the ball. With the help of their hands, they can hold the ball. With their eyes, they can see the ball. With their ears, they can hear the whistle. Okay, children, do your homework and study well. See you again tomorrow. Bye.